ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எடுத்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது உங்களுக்கு? இது மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தாங்க. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு பார்க்கும்போது சில பொருட்களை பார்க்கும்போது நாக்கில் நெக்ச்சி ஊறும் இல்லையா, அதை மாதிரி தாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு வறுவலும். நம்ம இது சாப்பாட்டுக்கு தொட்டு தான் சாப்பிடணும், நம்ம பொரியல் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக. அதை எப்படி சில பேர் குழைய விட்டுடுவோம், சில பொதுவாக நமக்கு வந்து கரெக்டான ஒரு பதம் வராமல் சில பேர் செஞ்சுருவோம் இல்லையா. சில பிகினர்ஸ் செய்யும்போது அந்த தப்பெல்லாம் இருக்கும். இதுவே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அம்மா பாட்டிங்கெலாம் செய்யும்போது பதம் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் யூஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவு கிழங்கு வாங்கியிருந்தேன்னா அது முதல் நாள் வாங்கினேன். அதெல்லாம் சைடில் நமக்கு லைட்டாக ஒரு கலர் மாறி இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வைங்க. டேரெக்டாக குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா குழஞ்சிரும். இதுவே நமக்கு இதை மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் வச்சா வெந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு தோல் நல்லா மேல் தோல் உரிஞ்சு நமக்கு பதம் கரெக்டாக வந்துருச்சா. இப்போ இதை மாதிரி இருக்கும்போது நமக்கு இதை மாதிரி தோல் வெடிச்சிருந்தாலே கிழங்கு வெந்துருச்சு. எடுத்து நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை மாதிரி தோல் நமக்கு எடுத்துகிட்டே வந்துடும். ஏன்னா முன்னாடியே நம்ம வெந்ததுமே தோல் எடுத்துகிட்டு வந்துருச்சு இல்லையா. இப்போ அந்த தோல் ஃபுல்லாக நம்ம உரித்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ அடுத்து நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இது பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம உரிச்ச பிறகு இப்படி தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து கத்தியால் நம்ம வந்து அப்படியே ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த அளவு பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு குழஞ்சி போகாது, பதம் கரெக்டாக இருக்கும். நமக்கு கட் பண்ணி பொரியல் பண்ணுமோ நம்ம பிரித்து அப்படியே ஒரு க்யூப் எடுத்து நம்ம வாயில் சாப்பிடுவோம், கரெக்டாக இருக்கும் பதம். அதுதான் இட்லி பாத்திரத்தில் வேக வைங்க. இது மாதிரி வெந்ததும் நம்ம எடுத்தாச்சு. எடுத்து இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இது பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இதில் நம்ம வர மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பொதுவாக கிழங்கு வந்து மாவு பொருளையே நல்ல சத்து உள்ள ஒரு பொருள். இதை மாதிரி நம்ம ஒரு தடவை வேக வச்சு இனிப்பு சக்கரை போட்டு தொட்டு சாப்பிட்லாம். இதை மாதிரி பொரியல் பண்ணி ஒரு தடவை சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுட்டோமா. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து அந்த கிழங்குக்கு தேவையான உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 1/2 கிலோ கிழங்குக்கு. நீங்கள் என்ன கம்மியாக செய்கிறீங்கன்னா மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. போட்டுட்டு மிளகாத்தூளியும் உப்பையும் ஒன்றா கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மரவள்ளிக்கிழங்கு, அதை அதில் போட்டு அப்படியே ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள், குலுக்குங்க. இதுவே நம்ம வந்து குழைய இருந்ததுன்னா இதை மாதிரி குலுக்கும் போது நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டும். ஆனால் இந்த மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ பாருங்கள், பதம் கரெக்டாக வந்துருச்சா. இப்போ இந்த மாதிரி வந்ததும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அது ஊறிட்டு இருக்கட்டும். அந்த ஈர நசப்பே போதும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் வந்து இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் தாங்க செய்கிறேன். இந்த மரவள்ளிக்கிழங்கு வறுவலை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 4 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய், ரொம்ப எண்ணெய் நிறையா ஊற்றுற மாதிரி தெரியுது, அதுதான் ஸ்பூனையும் ஒரு தடவை காமிச்சேன் எந்த ஸ்பூனால் போட்டிருக்கேன்றதையும். கொஞ்சம் கடுகு போடுங்க. கொஞ்சம் இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியலை பொறுத்தளவு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தோணை போடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறும்போது கொஞ்சம் கருவேப்பிலையே போட்டுடுங்க. இப்போ வந்து 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா முதல்ல போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும் போது நமக்கு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், அதுவே நல்லா நமக்கு கலர் மாறுற அளவு நல்லாவே சுருண்டு வரட்டும். அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் அதிகமாக இதுவாக நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டு மிளகாத்தூள் உப்பில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ அதில் போட்டு கிளற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறுங்க. கிளறும் போது அந்த ஆனியனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அது வெந்ததில் அதோட அந்த எண்ணெயோட எல்லாத்தோடையும் இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எவ்வளோ ஏன்னா அந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அது பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு சும்மா தண்ணியை தெளிங்க, நிறையா போட்டுடாதீங்க, குழஞ்சிரும். அப்போது இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்ததும் இப்போ ஒரு தட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. அதுக்கு மேலே வச்சா அடி பிடிச்சிரும் நமக்கு. இப்போ பாருங்கள், எடுத்து ஒரு தடவை அப்படியே கிளறுங்க. நல்லா கிளறின பிறகு நமக்கு அந்த மசாலா அது வந்து மிளகாத்தூள் உப்பு போடணும், அது வெங்காயத்துலேயும் நமக்கு நல்லாவே இறங்கி வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ மேலே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை போடுங்க. என்ன இந்த அளவு எண்ணெய் போடுறேன்னு பார்க்குறேன். என்னோட ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஒன்று. அடுத்தது வந்து இந்த தேங்காய் எண்ணெயை மேலே போடும்போது நமக்கு எடுத்து சாப்பிட நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். இதை மாதிரி எண்ணெயை மேலே போட்டு நம்ம இது பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் திரும்பி மூடி வைங்க. அதுக்கு மேலாம் மூடி வச்சிடாதீங்க, நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நமக்கு பதம் கரெக்டாக வந்துடுச்சா. இப்போ பாருங்கள், நமக்கு பொலனும் இருக்கும். அதே சமயம் மசாலா நமக்கு வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் நமக்கு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை நம்ம வந்து அப்படியே நம்ம கொடுத்தோம்னா ஒரு தடவை இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. இது சாம்பார் சாதத்தோடு சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப பக்காவான நமக்கு மரவள்ளிக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள்.